நிகிதா வணக்கம். நிச்சயமாக ஊட்டியில் இருந்து பொதுமக்களை அதிக அளவில் தொந்தரவு செய்ததாக திருநெல்வேலி மாஞ்சோலை மேல் கோதையாறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு கொண்டு வந்து விடப்பட்ட ராதாகிருஷ்ணன் யானை எப்படி உயிர் இழந்தது என்பது குறித்த யானையின் உடற்கூறு ஆய்வு முடிவுகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தற்போது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா, 20 அடி பள்ளத்தில் கோதையாறு பகுதியில் 20 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த ராதாகிருஷ்ணன் யானை அதனுடைய மண்டை ஓட்டில் அதி தீவிரமான எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு உடற்கூறு ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மண்டை ஓட்டில் அதி தீவிர பல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதால் அந்த யானை உயிரிழந்ததாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் வனத்துறை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குனர் ஸ்ரீகாந்த் ஐயப்பஸ் தற்போது இந்த தகவலை பிரத்யேகமாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ளார். ஊட்டி முதுமலையில் புலிகள் காப்பகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் மேல் கோதையாறு பகுதியில் மறுவாழ்வு அளிக்கப்படுவதற்காக ராதாகிருஷ்ணன் என்ற 30 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. சுமார் 20 அடி பள்ளத்தில் அந்த கோதையாறு பகுதியில் தவறி விழுந்து விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அதன் உடற்கூறு ஆய்வு அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி பல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுள்ளதால் இந்த மரணம் நிகழ்ந்தது எனவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆண் யானையானது கடந்த 26ஆம் தேதி 26/10/2025 அன்று முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து மேல் கோதையாற்று பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது. இடமாற்றத்திற்கு பிறகு யானை நல்ல ஆரோக்கியத்துடனும் நன்கு உணவு தேடியும் அணைப்பகுதியை சுற்றியும் சுறுசுறுப்புடன் சுற்றி திரிந்ததாக கூறப்படுகிறது. யானையின் ரேடியோ காலர் கருவி மூலம் பெறப்பட்ட சிக்னல்கள் கடைசியாக நவம்பர் 16ஆம் தேதி அன்று மாலை 3:30 மணி வரை கிடைக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் சிக்னல் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேடியோ சிக்னல் நின்ற 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது நவம்பர் 18ஆம் தேதி அன்று காலை 9 மணி அளவில் யானையின் உடலானது கோதையாறு வனப்பகுதியில் கண்டெடுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 19ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக களக்காடு வனத்துறை புலிகள் காப்பக துணை இயக்குனர் ஸ்ரீகாந்த் தெரிவிக்கிறார். உயிரிழந்த யானையின் உடல் தார் சாலையின் சாய்வான பகுதியிலும் சாலையோரத்தில் உள்ள சுமார் 20 அடி செங்குத்தான பள்ளத்திற்கு தலைகீழாக கிடந்ததாக தெரிவிக்கிறார். விபத்து நடந்த இடத்தில் சென்று நேரடியாக வனக்குழுவினர் ஆய்வு செய்த போது அந்த செங்குத்து பள்ளத்திற்கு மேலே 8 மீட்டர் உயரம் கொண்ட மென்மையான ஒரு சாய்வான பகுதி இருப்பதும் அதன் மேற்புறத்தில் ஒரு பெரிய பாறையும் விளிம்பிற்கு அருகில் நடுத்தர அளவிலுமான நகரக்கூடிய ஒரு கல்லும் இருப்பது தெரிய வந்ததாகவும் கூறுகிறார். யானை முதலில் பெரிய பாறையின் மீது அதனுடைய வலது முன்காலை வைத்திருக்கலாம் என்றும் பின்னர் சறுக்கி தவறுதலாக இடது முன்காலால் நகரக்கூடிய கல்லின் மீது மிதித்துள்ளதாகவும் அப்போது யானை சமநிலையை மீட்க முயன்ற போது அதன் 2 கால்களும் விளிம்பில் மடங்கி சுமார் 20 அடி செங்குத்து பள்ளத்தாக்கில் இருந்து 15 அடி உயரத்திற்கு தாவி கீழே உள்ள தார் சாலையின் கடினமான மேற்பரப்பில் வலது பக்கமாக விழுந்துள்ளதாகவும் யானை கீழே விழுந்த இடத்தில் யானை போராடியதற்கான அல்லது அது நகர்ந்து சென்றதற்கான எந்த தடயங்களும் இல்லாததால் அது உடனடியாக மரணம் அடைந்தது என்ற முடிவிற்கு வந்ததாகவும் கூறுகிறார். யானையின் வலது தந்தம் முறிந்து காணப்பட்டது மற்றும் அதன் பல்வேறு இடுப்பு பகுதி, காது பகுதி என தும்பிக்கை மற்றும் வாயில் இருந்து அதிக ரத்தம் வெளியேறியதாகவும் இந்த உடற்கூறு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யானை உடல் வீங்கிய நிலையில் இருந்தது. முக்கியமாக மின்சாரம், அந்த பகுதிகளில் மின்சாரம் செல்லும் வயர்கள் இருந்தன. அந்த மின்சாரம் தாக்கியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் குறிப்பிடுகிறார். எனவே உயரத்தில் இருந்து தவறி விழுந்ததன் விளைவால் ஏற்பட்ட மண்டை ஓட்டு முறிவு, தீவிரமான உள்காயங்களினால் இந்த யானை திடீரென மரணம் அடைந்ததற்கான உயிரிழப்பிற்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர், மதுரை மண்டல வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு வாரியத்தின் துணை இயக்குனர் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு இந்த உடற்கூறு ஆய்வின் போது உடன் இருந்ததாக தெரிவிக்கிறார். இந்த சம்பவம் நடந்த போது அந்த மேல் கோதையாறு பகுதியில் மொபைல் இணைப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாததால் பத்திரிகையாளர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க முடியவில்லை எனவும் திருநெல்வேலி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குனர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.